நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. நேத்து இன்னைக்கும். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 500 பாயிண்ட் கிட்ட போயிட்டு ஒரு 400 பாயிண்ட் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இப்போ பார்க்கையில ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேல தான் நல்ல ஒரு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. வாரோட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நியூஸ் தெரியலங்க. ஒரே குழப்பமா தான் இருக்கு. வார் நியூஸ் இங்க பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மிலிட்டரி டிஸ்மிஸ் ட்ரம்ப் கிளைம் ஃபார் டாக்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைட் வந்து கன்டினியூன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அல் ஜசீரால உள்ள வந்த நியூஸு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு வார்ல. அதனால மார்க்கெட்டு என்ன காரணத்துக்காண்டி ஏறுதுன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஐ நேத்து வாங்கவே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு எஃப்ஐ எதுவும் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட டிஐ கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் நேத்து நல்ல ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவோட அதிகமாவே போயிருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஹைல தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஆன் ரைஸோட ஆகலாம். நீங்க இந்த நிஃப்டி சார்ட்ட பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சப்போர்ட்லேருந்து பார்க்கையில உங்களுக்கு ஒரு 850 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறியிருக்கு. அதே மாரிக்க இப்பவும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்கையில ஒரு 1000 பாயிண்ட் மேல ஏறியிருக்கு. இந்த 23,800 வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகும். இங்க மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அத பிரேக் அவுட் பண்ணி தான் மேல போயிருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 23,800 பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். 24,400 பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல சைடு வேல மார்க்கெட் போதான்னு தெரியல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, RSIல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகி ஒரு ரிவர்சல் காமிக்குது RSIலயும். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேல போனா நமக்கும் நல்லது. சில ஸ்டாக்லாம் இருக்குங்க. உங்க போர்ட்ஃபோலியோல ரொம்ப டவுன்ல இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குன காசுக்கு வந்தாவே வித்துட்டு வெளில வந்துடலாம். அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிசல்ட் சரியில்ல. கம்பெனி அந்த அளவுக்கு பெருசா சரியில்ல. இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஏறியிருக்கு. நிஃப்டி ஆட்டோ நல்லா ஏறியிருக்கு. நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான். அது மட்டும் தான் பாக்கி எல்லாம் பியூசி பேங்க், ஃபைனான்ஸ் சர்வீஸ், பார்மா எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு 4%, 5% பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவன்டெல் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 12% மேல போயிருக்குங்க. இன்னைக்கு முக்கியமான காரணம், இந்த ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு சப்போர்ட் கீழ தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. அருமையான ஒரு சப்போர்ட் கீழ பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் வந்தது. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார், டெலிகாம் கம்யூனிகேஷன் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ரேடார்ல இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இன்வெஸ்டருக்கு பார்க்கையில கடந்த காலத்தில வந்து பார்க்கையில நல்ல ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நீங்க பாருங்க. எந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. இந்த வருஷமும் பாருங்க 12% வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல குடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி 70%, 84%, 52% நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, 12% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மேல போயிருக்கு. 460 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எக்யூப்மென்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இது என்னன்னா, நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் போல வந்து பார்த்தீங்கன்னா, கோடாக் பேங்க்லயும் ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. ஆமா. முனிசிபால் கார்ப்பரேஷன்ல வந்து ஏன்னா பஞ்சுக்குலா நார்த் இந்தியால நடந்திருக்குங்க இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி பேங்க் மாரிக்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிக்ஸட் டெபாசிட்ல எஃப்டிஆர்ல. கோடாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா பேங்க் ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. இந்த நியூஸ் வரும் கோடாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெகட்டிவா 1% டவுன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பேங்க் ஏதோ 2% மேல ஏறிருக்கு. ஆனா, அந்த அளவுக்கு மத்த ஸ்டாக்கு பேங்க் ஏறுன மாரிக்கு ஹெச்டிஎஃப்சி இந்த மாரிக்கு ஏறுனத விட இதெல்லாம் ஏறல பெருசா. ஒரு ரூ. 2 ஏறிருக்கு 2 நாளா. பெருசா ஒண்ணும் ஏறல. எப்பவுமே இந்த மாரிக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, உடனே போயிட்டு நம்ம வாங்கிரக்கூடாது. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்குறது நல்லது. இது எந்த அளவுக்கு இந்த பேங்க் அஃபெக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. பேங்க்ல எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தாலுமே, பேங்க்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிக்கு தப்பு பண்றனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கும் கெட்ட பேருங்க. 150 கோடி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சில 600 கோடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார். பவர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெஸ்டைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெறைய வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். பவர் செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல ஃபோக்கஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு. புதிய நண்பர்கள் நெறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த சேனல்ல போய் நம்ம சேனல்ல இருக்க வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இவங்க வந்து 3 ஸ்டாக்க சொல்லியிருக்காங்க பவர் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதானி பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டாடா பவர்.
இதில அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாலயே பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 3% மேல ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த ஸ்டாக் ரொம்ப நல்ல ஒரு டவுன்ல தாங்க இருக்கு. நல்ல ஒரு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சிக் சார்ட்ட பார்த்தாவே தெரியும். சிக் ஆடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. அடுத்தது எந்த ஸ்டாக்கு சொல்லியிருக்காங்க இவங்க? டாடா பவர். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரைஸ் ஆயிருச்சுங்க. நல்ல ஒரு ஏன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட டாடா பவரு. நல்ல கம்பெனி தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 33ல இருக்கு. ரீசென்ட்டா வந்து ஹை போயிட்டு மறுபடியும் டவுன் ஆச்சு. இந்த ஏரியால புடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். 2026 ஜனவரில. ஆல்ரெடி ரைஸ் ஆயிருச்சு. பவர் செக்டார்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவரிக்கா ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டோட ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் வீக்கு. இந்த மார்க்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐபிஓ வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா நெறைய நண்பர்கள் யார் யார் ஐபிஓ அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. நானும் ஐபிஓலாம் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாச்சு. நான் லாஸ்ட்டா ஐபிஓ ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓலாம் நான் ட்ரை பண்றதே கிடையாது. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்து அதோடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் 2, 3 குவார்ட்டர் ரிசல்ட்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் ஐபிஓ அந்த ஸ்டாக்லாம் வாங்குறேன். இந்த ஐபிஓ யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஜெரோதா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்&ஓங்க. எஃப்&ஓல உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டபுள்ஸ் இன்ட்ராடேன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்&ஓ புரோக்கரேஜ் ரூ. 40 ரூ. 20 வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40 இந்த ட்ரேடிங் பண்றவங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க ரூ. 20 குடுக்குற இடத்துல ரூ. 40 குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அதிகம் தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேனேஜ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசாம்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 3% மேல ஏறியிருக்கு. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி ஹைட்ல இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எல்&டி வாங்கலாமா? எல்&டி வாங்கலாமான்னு. இப்ப ரீசென்ட்டா நல்லா கீழ டவுன் ஆயிட்டு, இப்ப நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. இப்ப ரீசென்ட்டா 2 நாளா மார்க்கெட் ஏறுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல ஏறிட்டு இருக்கு. எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி, ஒரு லார்ஜ் கேப்பு. இந்தியாவிலயும் சரி, வெளிநாட்டிலயும் சரி நெறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சியாஜிக்கல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம வீடியோல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு ஒர்க் இந்த மாரிக்குள்ள இது. இன்னைக்கு 4% மேல இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. ரீசென்ட்டா நல்லா ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்லேருந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1369 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்ராக்ஸிமேட்லி. நல்ல ஒரு அதாவது 337 மெகாவாட் மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்காண்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. லாங் டெர்ம் ஆர்டர்ன்னு நெனைக்கிறேன் இந்த ஆர்டரு. நல்ல ஒரு அருமையான ஆர்டர்ன்னு சொல்லலாம். இவங்களுக்கு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நெறைய ஸ்டாக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ற நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்னைக்கு அப் மொமெண்டம்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் செக்டார் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசிலாம் நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நெறைய நண்பர்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல. போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. டிவிடெண்ட் உள்ள 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஸ்டாக் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மத்த ஸ்டாக் ஏறுன அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் செக்டார் ஸ்டாக் வந்து ஏறல. ஏன்னா, இன்னும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பிரஷர்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மூவ்மெண்டம்ல இல்ல. இந்த ஸ்டாக்ல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நேத்து போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 டிவிடெண்ட் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல 2 ஸ்டாக் போட்டிருக்கோம். டாப் 3 லாங் டெர்ம் குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரமோட்டர் வாங்கிய பங்குன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய வீடியோ இருக்கு நம்ம சேனல்ல. கன்டினியூவா பாருங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா, ஒரு கோலோட வாங்க. ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படணுங்க. ரொம்ப ஈஸியா கிடைக்காது. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு உள்ளது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த செக்டார்ல வாய்ப்புகள் வருதோ, அந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்தி, கரெக்ட்டான டயத்துல வாய்ப்ப பயன்படுத்தி, நம்ம லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணோம்னா, கண்டிப்பா நம்முடைய கோல அச்சீவ் பண்ண முடியும். கோல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வராதீங்க. ஒரு கோல் அச்சீவ் பண்றோம். என்னால ஒரு 10,00,000 சேர்க்கணும், எனக்கு 50,00,000 சேர்க்கணும், எனக்கு ரூ. 1,00,00,000 சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட வாங்க. நாளைக்கு 10,00,000 நாளைக்கு 50,00,000 யாராலும் சேர்க்க முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் தான். ஒரு 10,000 20,000 அதிகபட்சம் ஒரு ரூ. 50,000 ஒரு மாசத்துக்கு யாரால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அத நம்ம அடையணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும். இந்த மாரி மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டாக்க நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம கோல அச்சீவ் பண்ண முடியும். எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு 2 விஷயம் முக்கியமான தேவை. நிதானமும், பொறுமையும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக் ஹை வேல்யூஷன்ல இருக்கோ, நல்லா ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கோ, அந்த ஸ்டாக்க வாங்காதீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் மார்க்கெட்ல வந்து
பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல மட்டும் வாங்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னா வாங்க வேண்டாம். அமைதியா இருங்க. எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்ப மட்டும் வாங்குனா போதும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லன்னா நம்ம போய் ஹைல வாங்கிட்டு நெறைய நண்பர்கள் நம்மகிட்ட டெலிகிராம் குரூப்ல கேட்கிறேன். நான் சில்வர் இங்க வாங்கிட்டேன். இவ்வளோ ஹைட்ல வாங்கிட்டேங்க. இந்த ஸ்டாக்ல ஹைல வாங்கிட்டாங்க. இவ்வளோ லாஸ்ல இருக்கேன் அப்படின்னு நெறைய நண்பர்கள் சொல்றீங்க. ஒரு தடவ அந்த தப்ப நம்ம பண்ணிட்டோம்னா, அடுத்த தடவ நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம வந்து அத பயன்படுத்திக்கணும். நம்ம செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணோம்னா, நம்மளால கண்டிப்பா நம்மளுடைய கோல அச்சீவ் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நண்பர்களும் கடைப்பிடிங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பருக்கு போய் சேரணும். அதனால அதிகமான லைக் குடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கானது தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையுமே பை காலோ, செல் காலோ கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும் உங்க ஃபைனான்ஸ் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.